அக்ஷயா தன் மனதிற்குள் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டாள். தன் பாதையில் இருந்த முள் நிரந்தரமாக அகற்றப்பட்டு விட்டது என்று அவள் மமதையில் மிதந்தாள். சிறிது நேரத்தில் திடீரென ஒரு விலை உயர்ந்த காரின் ஹாரன் சத்தம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. நித்யா அந்த ஆடம்பரமான ஆடிக்காரின் அருகே சென்றபோது உள்ளே இருந்த நபரைக் கண்டு திகைத்து நின்றாள். கார் கதவு அடைக்கப்பட்ட அடுத்த நொடி அந்த சொகுசு வாகனம் மின்னல் வேகத்தில் பறந்தது. கார் புறப்படும் போது உள்ளே இருந்தவரின் முகத்தை பார்த்த பிரகாஷிற்கும் வசுந்தராவிற்கும் அதிர்ச்சியில் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. யார் அது நித்யாவை அழைத்துச் சென்றது? நித்யா அக்ஷயாவின் கேள்விகளுக்கு பதிலளிப்பாளா? வந்தது அவளது விடிவெள்ளியா அல்லது அடுத்த சதிவளையா? நித்யாவிற்கும் பிரகாஷிற்கும் இடையிலான ரகசியத்தை அவள் வெளிப்படுத்துவாளா? காரில் இருந்த நபரை பார்த்ததும் நித்யா தேம்பி அழத் தொடங்கினாள். அது அவளுடைய தோழி ஜெனி. ஜெனி அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள். அழாத நித்யா, உனக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமைக்கும் நம்ம கண்டிப்பா பழி வாங்கணும். என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லு. எப்போதும் பிரகாசமாக மின்னும் நித்யாவின் கண்கள் இன்று அழுது அழுது வறண்டு போயிருந்தன. அவளது முகத்தில் அந்த வலி அப்படியே தெரிந்தது. சில நாட்களுக்கு முன்னால் அவள் வாழ்க்கையில் வீசிய அந்த புயலை அவள் நினைத்து பார்க்கிறாள். என்னால எப்பவுமே அம்மாவாக முடியாதா? நான் ஒரு குழந்தைய பெற்று தருவேங்கிற நம்பிக்கையில தானே இந்த கல்யாணமே நடந்தது. இப்ப எப்படி ஒரு குழந்தைய பெத்துக்குவ? நித்யாவின் கையில் இருந்த ரிப்போர்ட் நழுவுகிறது. அவளது வாழ்வின் அத்தனை மகிழ்ச்சியும் சோகமாக உருவெடுத்தது. எனக்கு தெரியும் உன் மேலதான் தப்பு இருக்குன்னு. அதனாலதான் 4 வருஷமா உன்னால குழந்தை பெத்து தர முடியல. அத்தை, அத்தை ப்ளீஸ் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏன் இங்க பேச வெக்கமா இருக்கா? 4 வருஷமா என்ன பாட்டியாக்க முடியலன்னு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அதுல இருந்து என் குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. நித்யா தனது மாமியார் திட்டுவதை பொறுத்து கொண்டு அமைதியாக நின்றாள். நித்யா தனது கணவன் ஹாஸ்பிட்டல் காரிடரில் வருவதை கண்டாள். பிரகாஷ், பிரகாஷ், என்னோட ரிப்போர்ட்ஸ பாத்தியா? பிரகாஷ் அவளை உதறிவிட்டு எக்ஸைட்மென்ட்டுடன் தன் அம்மாவை நோக்கி ஓடுகிறான். அம்மா, ரிப்போர்ட் பாசிட்டிவ். அவள் மாமியாரின் கோபம் திடீரென்று சந்தோஷமாக மாறியது. கடவுளோட அருளால என்னோட கனவு நனவாக போகுது. பிரகாஷ் மற்றும் மாமியாரின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு நித்யா குழப்பமடைந்தாள். அவளால் எதையும் புரிந்து கொள்ளவோ பேசவோ முடியவில்லை. அந்த நேரத்தில் நித்யாவின் உறவினரான அக்ஷயா அங்கே வந்து மாமியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். போது போது நல்லா இருமா, உன்னாலதான் என் கனவு நிஜமாக போது. இப்பதான் என் மனசு நிறைவா இருக்கு. பிரகாஷோட வம்சத்தை சுமந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போற. இதை கேட்ட நித்யா இடி விழுந்தது போல் செயலற்று நின்றாள். யாரை தன் உடன்பிறவா சகோதரியாக எண்ணி அன்பு காட்டினாலோ அதே அக்ஷயா தன் வாழ்க்கையை சிதைப்பவளாக மாறுவாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. நீ மத்தத பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. உன் புகுந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பெரிய ஆளுங்கன்னு நினைப்பா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஜெனி, என் தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், பிரகாஷ் அவ்வளோ நல்லவ மாதிரி தெரியல. என்ன அதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஜெனி, நீ எப்பவும் சொல்லுவல்ல எல்லாம் மறந்துரும்னு. இன்னைக்கு என் கவலை எல்லாம் மறக்கணும். வா போலாம். எப்படி இருக்கு? ப்ளீஸ், என் வயித்துல ஒரு வருஷம் குழந்தை இருக்கு. என்ன கொன்னுடாதக்கா. எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன பண்ற? எவ்வளவுதான் குடிப்ப? வெயிட்டர், வெயிட்டர்,
நித்யா, போதும், நிறுத்து. டேனி, நித்யா, இவள ரூம் நம்பர் 607க்கு கூட்டிட்டு போங்க. 607 ஆனா நீங்க நித்யா, நீ அவங்க கூட போ. நான் ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன். ஜெனியும் நித்யாவிற்கு எதிராக சதி செய்கிறாளோ என்ற ஐயம் எழுகிறது. அன்று இரவு நித்யா மதுவின் பிடியில் முற்றிலும் தன்னை இழந்திருந்தாள். போதையில் அவளது கண்கள் சொக்கி கால்கள் தள்ளாடின. ஜெனி காட்டிய அறைக்குள் நித்யா நுழைந்தபோது அங்கு ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தாள். இருளில் ஒரு நிழல் தன்னை நெருங்கி வருவதைக் கண்டு அவள் உடல் நடுங்கியது. அந்த அறையில் தான் மட்டும் தனியாக இல்லை என்பதை அவளது ஆழ்மனம் எச்சரித்தது. முதலில் ஒரு நிழலின் அசைவாக தெரிந்த அது திடீரென தரையில் ஒரு உருவமாக தோன்றிய போது நித்யாவின் இதயம் நின்றது. பயத்தின் உச்சத்துக்கே சென்ற அவள் அங்கேயே மயங்கி சரிந்தாள். மறுநாள் காலை நித்யா விழித்தபோது அவளது தலை பாரமாக இருந்தது. நேற்று இரவு போதை அதிகமாக இருந்ததால் ஹோட்டல் அறைக்குள் நுழைந்த பிறகு என்ன நடந்தது என்பது அவளுக்கு நினைவில்லை. படுக்கை விரிப்பை நீக்கியது கூட நினைவில்லாத நிலையில் எழுந்திருக்க முயன்றபோது தன் வயிற்று பகுதியில் ஒரு கணத்தை உணர்ந்தாள். அவளது வயிறு உப்பி இருப்பதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தாள். கண்ணாடி முன் நின்ற நித்யாவின் உணர்வுகள் மரத்து போயின. அவளது தோள்களிலும் முதுகிலும் விசித்திரமான தழும்புகள் இருந்தன. அவளது கனவில் கூட நினைக்க முடியாத ஒன்று மிக மோசமாக அந்த இரவு நடந்திருக்கிறது. என் வயிறு எப்படி இப்படி வீங்கி இருக்கு? இந்த தழும்புகள்லாம் எப்படி வந்தது? நேத்து நைட்டு என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒரே ராத்திரியில் நித்யா எப்படி கர்ப்பமானாள்? அவளுக்கு என்னதான் நடந்தது? அந்த தழும்புகள் எதை குறிக்கின்றன? ஜெனியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாளா? நித்யா யோசித்து பார்க்கிறாள். ஆனால் அவள் நினைவில் எதுவுமே இல்லை. என் போன் எங்க? அவள் தன் போனை பார்த்தபோது ஜெனியிடம் இருந்து 45 மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை கண்டாள். இதற்கிடையில் மீண்டும் அழைப்பு வந்தது. நித்யா, நீ எங்க இருக்க? நேத்து நைட்ல இருந்து உன்னதான் தேடிட்டு இருக்க. நான் ஐ திங்க் ஹோட்டல் ரூம்ல. ஒரு தடவை ஹோட்டல் ரூம் நம்பர் செக் பண்ணி சொல்லு. ரூம் நம்பர் 607 என்பதை கேட்டதும் ஜெனி பெரும் மூச்சுடன் நிம்மதியடைந்தாள். சரி, ஓகே. வேகமாக நித்யா இருக்கும் இடத்திற்கு போனாள். இது நீ எப்படி இந்த நிலைக்கு வந்த? உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிறு மட்டும் எப்படி இப்படி உப்பி போயிருக்கு? நம்ம இப்பவே டாக்டர் கிட்ட போய் ஆகணும். ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க 7 months பிரெக்னண்டா இருக்கீங்க. ஒரு புறம் நித்யா திகைப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள். யாரும் தொடாமல் ஒரே இரவில் தான் எப்படி 7 மாத கர்ப்பிணியாக மாற முடியும் என்று அவள் வியப்புடன் எண்ணினாள். ஜெனி சொல்ல முடியாத சந்தோஷத்தில் திளைத்தாள். ஜெனி, ப்ளீஸ் சொல்லு, நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்தது? நேத்து நைட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஜெனியின் கண்டிஷனை கேட்டு நித்யா சொன்னாள்.
என்ன ஜெனி பேசுற? நேத்து நைட்டு நடந்த கொடூரமான உண்மையை சொல்லாம கண்டிஷன் போடுற? உன்னோட இந்த நிபந்தனையை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஜென்னியின் அந்த நிபந்தனை என்னவாக இருக்கும்? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா விரைவில் அறிந்து கொள்வாளா? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா அறிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த எபிசோடை தவறாமல் பாருங்கள். பாக்கெட் எஃப்எம்மின் அனைத்து எபிசோடுகளையும் கேட்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.